வணக்கம். ஸ்ரீராமஜெயம். இன்று ஸ்ரீசக்கரமும் மனித உடலில் உள்ள சக்கரமும் ஒன்றுதான் என்று சொல்கிறார்கள். ஸ்ரீசக்கரத்தில் இருக்கக்கூடிய பிந்துஸ்தானம் என்பது பிரம்மரத்னம் அப்படின்னு சொல்கிறாங்க. திரிகோணத்தில் நம்மளுடைய மனித உடலில் இருக்கக்கூடிய சிரசு, அஷ்டகோணங்கிறது நெற்றி, அந்தானர்த்தச்சாரம்ங்கிறது பூர்வமத்தி, பகிர்த்தாச்சாரங்கிறது கழுத்து, கண்டம்னு சொல்கிறாங்க. 14 கோணம் உடையது தான் மார்பு. அஷ்டதல பத்மங்கிறதான் தொப்புள். ஷோடஸ் சதல பத்மம் அப்படிங்கிறது இடுப்பு. விருத்தத்ரயம் அப்படிங்கிறது தொடைகள். பூபுரத்தில் தான் நம்மளுடைய பாதங்கள் இருக்குது. இது நம்ம சரீரத்தில் உள்ளதுக்கும் இந்த கோணங்கள் இருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரத்திற்குரிய கோணங்களும் உள்ள அந்த ஒற்றுமையை சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ரீசக்கரத்தில் உள்ள நம்மளோட உடலில் உள்ள 7 சக்கரங்கள் இருக்குல்ல, அதோட சக்கரத்தோடைய ஒற்றுமையை சொல்கிறாங்க. மூலாதாரத்துக்கு கீழ் உள்ள சகஸ்ரநாமங்கிறது பூபுரம் என்றும், அதற்கு மேல் உள்ள ஆயுத சக்கரம் என்பது 16வது தல பத்மம் என்றும், மூலாதாரம் சதுர்த்த சாரம் என்றும், சர்பதஷ்டினாபூரம் சதுர்த்தாச்சாரம் என்றும், மணிப்பூரகம் பகிர்த்தாச்சாரம் என்றும், அநாக்கதம் அத்தனர்த்தச்சாரம் என்றும், விசுத்தி அஷ்டகோணம் என்றும், எந்த யோனி மத்திய கோணம் என்றும், ஆக்கியானம் பிந்து என்றும், பிரம்மக ரத்திரம் என்கிறது மகாபிந்து என்றும் நம்ம ஸ்ரீசக்கரத்தையும் சரீர சக்கரத்தையும் ஒற்றுமையை பற்றி சொல்கிறாங்க. இந்த ஒவ்வொரு சக்கரத்திற்கும் ஒவ்வொரு தேவதைகள் இருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு தேவதைகளும் ஒவ்வொரு நிறங்களை கொண்டதான் நம்மளுடைய உடலமைப்பு சக்கரங்கள் இருக்கின்றன. அந்த சக்கரங்களுக்கு ஏற்றமான தேவதைகள் நம்ம தியானம் பண்ண அந்தந்த தேவதைகள் அந்த சக்கரத்தை தூண்டிவிட்டு நமக்கு அந்த மகா திரிபுர சுந்தரியான ஸ்ரீசக்கரத்தில் உள்ள அந்த மகா திரிபுர சுந்தரியை பார்க்க இந்த அருள் கிடைக்கிறது. ஸ்ரீசக்கரத்தை பூஜை பண்ண நம்மளோட உடலில் உள்ள சக்கரமுக்கும் ஒரு தூண்டப்பட்டு நமக்கு அந்த இறைவனை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிது. ஆக ஸ்ரீசக்கரத்தை பூஜை செய்வதால் நமக்கு உள்ள உடலில் உள்ள சக்கரங்களும் நமக்கு வேலை செய்கிறது.